வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக சோஃபியா. தலைப்புச் செய்திகள். மாநிலங்களின் கூட்டு முயற்சியுடன் 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவோம். நித்தி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. மத்திய ரிசர்வ் காவல் படையின் உதய தினம். தேசத்தின் பாதுகாப்பில் வீரர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என பிரதமர் புகழாரம். விண்வெளித்துறையில் 8 மாதங்களில் 1000 கோடி ரூபாய் முதலீடு. சென்னையில் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தகவல். சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரின் வளர்ச்சியை உறுதி செய்யும் மத்திய பட்ஜெட். விஜயவாடாவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. நூறு அடியை எட்டியது மேட்டூர் அணையின் நீர்மட்டம். 9 மாவட்டங்களில் வெள்ள பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய ஜல்சக்தித்துறை அறிவுறுத்தல். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் நினைவு தினம் கடைபிடிப்பு. நினைவிடத்தில் ஏராளமானோர் மரியாதை. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி. படகு போட்டி, துப்பாக்கிச் சுடுதல், டென்னிஸ், பேட்மிண்டன் உள்ளிட்டவற்றில் இந்திய வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு. விரிவான செய்திகள். இந்தியாவை 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கான கனவு மாநிலங்களின் கூட்டு முயற்சியுடன் நனவாக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நித்தி ஆயோக் நிர்வாகக் குழுவின் 9வது கூட்டத்தில் பேசிய அவர், இந்தியாவை 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவது என்பது ஒவ்வொரு இந்தியரின் விருப்பம் என்றார். இந்த இலக்கை அடைவதற்கு மக்களுடன் நேரடியாக தொடர்புள்ள மாநிலங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் எனவும் பிரதமர் வலியுறுத்தினார். மாநிலங்கள் வளர்ச்சியடைந்தால் இந்தியாவும் வளர்ச்சியடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த சதாப்தம் மாற்றங்கள், தொழில்நுட்பம் மற்றும் புவி அரசியலுக்கானது என்பதோடு பல்வேறு வாய்ப்புகளையும் வழங்குவதாக உள்ளதென பிரதமர் கூறினார். இந்த வாய்ப்புகளை இந்தியா சிறந்த முறையில் பயன்படுத்தி சர்வதேச முதலீடுகளை ஈர்க்க தேவையான கொள்கைகளை வகுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற இத்தகைய முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்றும் அவர் கூறினார். நாடு சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாகவும் 100 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஏற்படக்கூடிய பெருந்தொற்று பாதிப்பை இந்தியா சிறந்த முறையில் எதிர்கொண்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டு மக்கள் அனைவரும் மிகுந்த உற்சாகம் மற்றும் அமைதியுடன் இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித் ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ராஜஸ்தான், அஸ்ஸாம், குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், கோவா, ஹரியானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்களும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களும் நித்தி ஆயோக்கின் துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்களும் பங்கேற்றனர். கூட்டத்தில் கலந்து கொண்ட மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, கூட்டம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே மாநில அரசின் கோரிக்கை ஏற்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார். மத்திய அரசின் 2024ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட் சாராம்சங்களை பிரதமர் நரேந்திர மோடி நமோ செயலியில் பகிர்ந்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் இளைஞர்களின் திறன் மேம்பாட்டிற்கான புதிய முன்னெடுப்புகள் சார்ந்த பல்வேறு திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தொழில்துறையை பலப்படுத்துவதுடன் ஊக்கத்தொகையுடன் கூடிய வேலைவாய்ப்பு திட்டங்களை உருவாக்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு போன்றவற்றிற்கு 1,48,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த துறைகளை மேம்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்.
தேசத்தின் பாதுகாப்பில் மத்திய ரிசர்வ் காவல் படையின் பங்களிப்பு இன்றியமையாதது என பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய ரிசர்வ் காவல் படையின் உதய தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் காவலர்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார். தன்னிகரில்லா சேவையாற்றிய வீரர்களின் நிகரற்ற அர்ப்பணிப்பும் ஓய்வில்லா உழைப்பும் பாராட்டுக்குரியது என குறிப்பிட்டுள்ளார். உறுதிப்பாடு மற்றும் துணிச்சலுடன் நாட்டின் பாதுகாப்பிற்காக சேவையாற்றிய வீரர்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். லாவோஸ் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமரை சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து ஆலோசித்தனர். இந்த சந்திப்பு குறித்து ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் இந்தியர்கள் சைபர் குற்ற மையங்கள் வாயிலாக கடத்தப்படும் விவகாரம் குறித்து லாவோஸ் பிரதமருடன் ஆலோசித்ததாக கூறியுள்ளார். லாவோஸ் அரசின் ஒத்துழைப்புடன் ஆட்கடத்தலில் சிக்கிக் கொண்ட இந்தியர்களை மீட்க மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக லாவோஸ் நகரில் நடைபெற்ற ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்று பேசிய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆசியான் நாடுகளிடையே அரசியல், பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதே முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய விஷயம் என்று தெரிவித்தார். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக தென்கொரியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, மலேசியா மற்றும் வியட்நாம் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது அந்த நாடுகளுடனான இந்தியாவின் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. வேலை வாய்ப்பை அதிகரித்து நடுத்தர மக்களின் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள இந்த பேட்டியில் அவர் இதனை தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சி விகிதத்தை அதிகரிப்பதற்கும் சிறு, குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கும் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் மன்சுக் மாண்டவியா குறிப்பிட்டார். சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரின் வளர்ச்சியை உறுதி செய்யும் விதத்தில் மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட் குறித்து ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வளர்ச்சியடைந்த பாரதம் என்பதை மட்டுமே நமது நோக்கமாக கொண்டு மத்திய பட்ஜெட் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விவசாயம், பெண்கள், கல்வி, தொழில் மற்றும் அனைத்து தரப்பு மக்களுக்குமான நலத்திட்டங்கள் மற்றும் ஒவ்வொரு மாநிலத்திற்குமான வளர்ச்சி திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன என்றும் அமைச்சர் முருகன் குறிப்பிட்டார். Telangana government, they are all saying that they haven't got the needed funds that was given. They say this budget has cheated them of opportunities. What do you have to say? You see, not to mention, if not mention name is not at all, it's not a meaning for the not allocated the sufficient fund. Even Uttar Pradesh is not mentioned. Even Rajasthan is not mentioned. Even Madhya Pradesh is not mentioned. It's not meaning for that not allocated the sufficient fund. And also, our Prime Minister, when our Prime Minister came to Andhra Pradesh, our Prime Minister committed to the Andhra Pradesh people that Viksit Bharat as well as Viksit Andhra Pradesh. ரயில்வே துறையில் தற்சார்பு நிலையை அடையும் நோக்கத்தில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய ரயில்வே துறை இணையமைச்சர் வி சோமண்ணா தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள தெற்கு ரயில்வேயின் தலைமை அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்ட அமைச்சர் சோமண்ணா மங்களூரு ரயில் நிலையத்தை நவீனப்படுத்தும் பணிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். ரயில்வே துறையில் தற்சார்பு நிலையை அடையும் நோக்கத்தில் அனைத்து ரயில் பாதைகளையும் 100% மின்மயமாக்கும் பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அப்போது அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி மற்றும் ஆந்திராவின் சில பகுதிகள் இயற்கையிலேயே கலாச்சார செழுமைகளுடன் ஒன்றிணைந்த மாநிலங்கள் என்று குறிப்பிட்ட அவர், இந்த பகுதிகளை இணைக்க திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். மங்களூரு ரயில் நிலையத்தை நவீனப்படுத்தும் பணிகளை கடந்த 17ஆம் தேதி தாம் தொடங்கி வைத்ததாகவும், அங்கு புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்காக விரைவில் டெண்டர் கோரப்படும் என்றும் அமைச்சர் சோமண்ணா கூறினார்.
பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் கலந்துரையாடும் மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் 112வது அத்தியாயம் நாளை ஒலிபரப்பாக உள்ளது. நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக 112வது அத்தியாயம் நாளை காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது. இது 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு ஒலிபரப்பாகும் 2வது அத்தியாயமாகும். இந்த நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி, தூர்தர்ஷன் வானொலியின் அனைத்து யூடியூப் அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. ஆகாஷ்வாணியில் இந்தி ஒலிபரப்பை தொடர்ந்து உடனடியாக அனைத்து பிராந்திய மொழிகளிலும் கேட்கலாம். பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 12 கோடியே 34 லட்சம் குடும்பங்களை சேர்ந்த 55 கோடி பேருக்கு இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றிற்கு மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் இவ்வாறு கூறியுள்ளார். எழுபது வயதை கடந்த அனைவருக்கும் இலவச மருத்துவ காப்பீட்டை நீட்டிப்பது தொடர்பாக பரிசீலிக்க வல்லுநர் குழு எதுவும் அமைக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ்மான் திட்டத்தில் பயனாளிகளுக்கு தரமான சேவை வழங்கும் வகையிலும் காப்பீடு கோரிக்கைகளை துரிதமாக பரிசீலிக்கும் வகையிலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஒருத்தன் ஜெயிலுக்கு போறான், ஒருத்தன் விடுதலை ஆறான். வர்றதுக்கே கொஞ்சம் தாமதம் ஆயிடுது. அங்க சாமி புறப்பாடு. இங்கேயும் தான். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம், வளர்த்திடுவோம். மகாகவி பாரதி ஞாயிறுதோறும் இரவு 9:30 உங்கள் டிடி தமிழில். செய்திகள் தொடர்கிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை தாண்டியுள்ளது. இதைத் தொடர்ந்து நீர்வளத்துறை அதிகாரிகள் காவிரி அணைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். காவிரி டெல்டா பாசனத்தின் ஜீவநாடியாக திகழும் மேட்டூர் அணை 1934ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. அணையின் 90 ஆண்டுகால வரலாற்றில் 71வது முறையாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டி சாதனை படைத்துள்ளது. இன்று காலை 9:15 மணிக்கு 100 அடியை எட்டியதைத் தொடர்ந்து மேட்டூர் அணையின் வலது கரையில் உள்ள 16 கண் மதகை தண்ணீர் எட்டியது. இதையடுத்து மேட்டூர் அணை நீர்வளத்துறை அதிகாரிகள் காவிரி அன்னைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். குறிப்பிட்ட தேதியில் தண்ணீர் நீர்வரத்து 1 லட்சம் கன அடியாக உள்ளது. இதே அளவு நீர்வரத்து நீடித்தால் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை ஒரு வாரத்தில் எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 16ஆம் தேதி 43 அடியாக இருந்த மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 11 நாட்களில் 57 அடி உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேட்டூர் அணை நிரம்பும் நிலையில் உள்ளதால் சேலம், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் வெள்ள பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு மத்திய ஜல்சக்தித்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதேபோன்று கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள 100 அடி கொள்ளளவு கொண்ட பில்லூர் அணையின் நீர்மட்டம் தற்போது 97 அடி எட்டியுள்ளது. இதனால் கரையோர மக்களுக்கு 2வது நாளாக மாவட்ட நிர்வாகம் அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் உள்ள கிருஷ்ணகிரி அணையிலிருந்து அதிக அளவு தண்ணீர் வெளியேறுவதால் அம்மாவட்டத்தில் உள்ள 8 ஊராட்சிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
மேட்டூர் அணைக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையில் பராமரிப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மேட்டூர் அணைக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் ஆடிப்பெருக்கு விழாவிற்காக நாளை முதல் வினாடிக்கு 5000 கன அடி தண்ணீர் மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட உள்ளது. இதனிடையே தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையில் காவிரி, கொள்ளிடம், வெண்ணாறு, கல்லணை கால்வாய் ஆகிய ஆறுகளின் மதகுகளில் பராமரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நாட்டின் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 9ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பேக்கரும்பில் உள்ள அவரது நினைவிடத்தில் ஏராளமான இளைஞர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தினர். ராமேஸ்வரம் அருகே பேக்கரும்பில் உள்ள அவரது தேசிய நினைவகத்தில் உள்ள நினைவிடம் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கலாமின் குடும்பத்தின் சார்பில் காலையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்சித் சிங் மற்றும் அதிகாரிகள் மரியாதை செலுத்தினர். பாஜக தேசிய சிறுபான்மை பிரிவு தலைவர் ஜமால் சித்திக், மாநில செயலாளர் AP முருகானந்தம் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று பல்வேறு அரசியல் கட்சி சார்பிலும் மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் நினைவு தினத்தை ஒட்டி அவருக்கு தமிழக ஆளுநர் RN ரவி மரியாதை செலுத்தினார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் உள்ள அப்துல் கலாமின் சிலை முன்பாக வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு ஆளுநர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியைச் சேர்ந்த ஆதர்ஷ் மெட்ரிக் பள்ளி மாணவியரும் கலந்து கொண்டு அப்துல் கலாமிற்கு அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 9ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் விண்வெளி விஞ்ஞானி முதல் கனவு நாயகன் வரை அவர் கடந்து வந்த வாழ்க்கை பயணத்தை சற்றே திரும்பி பார்ப்போம். ராமேஸ்வரத்தின் பாம்பன் கடற்கரையில் ஒரு படகோட்டியின் மகனாய் பிறந்து பின்னாளில் ராஷ்டிரபதி பவனில் நாட்டின் முதல் குடிமகனாக உயர்ந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அபுல் பக்கீர் ஜெயினுலாபுதீன் அப்துல் கலாமை நாடு இன்று நினைவு கூறுகிறது. ராமேஸ்வரத்திலிருந்து கல்லூரி கல்விக்காக திருச்சி சென்ற கலாம் குரோம்பேட்டையில் உள்ள சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் விண்வெளி பொறியியலில் பட்டம் பெற்றார். தொடக்கத்தில் ஒரு விமானியாக வேண்டும் என்று சிறு வயது முதலே கனவு வளர்த்த அவர் ஏவுகணை விஞ்ஞானியாக மாறி ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் அணு ஆயுத சோதனை செய்து தேசத்தின் பாதுகாப்பு வலிமையை பறைசாற்றுவதில் பெருமை சேர்த்தார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் விண்வெளி விஞ்ஞானியாக 40 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி 1998ஆம் ஆண்டு பொக்ரானில் நடந்த அணு ஆயுத பரிசோதனையில் தொழில்நுட்ப ரீதியாக முக்கிய பங்காற்றினார். 2002ஆம் ஆண்டு அனைத்து கட்சிகளின் ஆதரவோடு நாட்டின் 11வது குடியரசுத் தலைவராக அப்துல் கலாம் பொறுப்பேற்றார். அவரது பதவி காலத்தில் தேசத்தின் இளைஞர்களோடும் மாணவர்களோடும் அவர் மிகுந்த நெருக்கம் பாராட்டி கனவு நாயகனாக உருவெடுத்தார். மாணவர்களை தேசத்தின் வளர்ச்சிக்காக கனவு காணுங்கள் என்று அவர் கூறினார். அவரது வாழ்க்கை வரலாற்று நூலான அக்னி சிறகுகள் வளர துடிக்கும் மாணவர்கள் இளைஞர்கள் அனைவருக்கும் பாட புத்தகமாக அமைந்துள்ளது. 1997ஆம் ஆண்டு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அளித்து தேசம் அவரை பெருமைப்படுத்தியது. பலம் பொருந்திய உலகின் வல்லரசு நாடாக இந்தியா உருவாக இளைஞர்களும் மாணவர்களும் பல்வேறு துறைகளில் பணியாற்ற வேண்டும் என்று அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் 2015ஆம் ஆண்டு ஜூலை 27 இதே நாளில் மாணவர்களிடையே உரையாற்றிக் கொண்டிருக்கையில் கலாம் காலமானார். ராமநாதபுரம் மாவட்டம் பேக்கரும்பு எனும் இடத்தில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் சார்பில்
அவருக்கு நினைவிடம் கட்டப்பட்டுள்ளது. பொக்ரான் அணு சோதனை உட்பட டாக்டர் கலாமின் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை பிரதிபலிக்கும் 4 அரங்குகளை இந்த நினைவிடம் கொண்டுள்ளது. வீணை வாசிக்கும் டாக்டர் கலாமின் வெண்கல சிலையும் அங்கு அமைக்கப்பட்டுள்ளது. கலாம் வாழும் காலம் முழுக்க தேசம் தேசம் என்று தேசத்தின் வளர்ச்சிக்காகவே சிந்தித்தார். அதே வழியில் நாமும் அவரது நினைவை போற்றுவோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக பாரதி கனகராஜ். இனி எக்ஸ்பிரஸ் செய்திகள். ஆடி மாதம் என்பதால் காற்று சற்று அதிகமாக வீசியதால் ஐயர்மலை ரோப்கார் சேதமடைந்ததாகவும் வல்லுநர் குழு அதனை ஆய்வு செய்து வருவதாகவும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் வைணவ பாடங்களில் தேர்ச்சி பெற்ற 65 மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு, திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுவரை 1921 கோவில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றுள்ளதாகவும் பல ஆயிரக்கணக்கான நிலங்கள் மீட்கப்பட்டு மீண்டும் அந்தந்த கோவில்களின் திருப்பணிகளுக்காக நிலங்கள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் குப்வாரா மாவட்டத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள செய்தியில் பாகிஸ்தானை சேர்ந்த ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் போது 2 ராணுவ வீரர்கள் காயமடைந்ததாகவும் கடைசி தகவலின்படி தாக்குதல் நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. குற்றால அருவிகளில் மிதமான தண்ணீர் கொட்டுவதால் சீசன் களை கட்டியுள்ளது. இன்று சனிக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. மெயின் அருவியில் பாதுகாப்பு கருதி பெண்கள் வரிசையில் நின்று குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பருவமழை முன்கூட்டியே பெய்ததால் அனைத்து அருவிகளில் கொட்டும் குளிர்ந்த நீரில் குளித்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்து வருகின்றனர். திருச்சியில் 180 ஆண்டுகள் பழமையான கல்லூரியில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று கூடி முன்னாள் மாணவர்கள் தங்களது பசுமையான நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். அங்குள்ள தூய வளனார் கல்லூரியில் மறைந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்கள் பயின்ற கல்லூரியாகும். இந்த கல்லூரியில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஒன்று கூடி தங்களது நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். முன்னாள் மாணவர்களில் பலர் 60 வயதை கடந்திருந்ததால் 60 என்று எழுதப்பட்ட கேக்கை அனைவரும் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழா நிகழ்ச்சி கோலாகலமாக தொடங்கியுள்ளது. ஆடி அஸ்வினி முதல் நாள் நிகழ்ச்சியில் பக்தர்கள் காவடி எடுத்து வந்து பக்தி பாடல்கள் பாடி நடனமாடி சாமி தரிசனம். வருகிற 31ஆம் தேதி தெப்பத் திருவிழா இறுதி நாள் நிகழ்ச்சியில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. 560 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. 1600 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் மாஸ்டர் மாதன் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தமது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மாஸ்டர் மாதனின் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் சமூக சேவை முயற்சிகளுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைத்ததற்காகவும் என்றும் அவர் நினைவு கூறப்படுவார் என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பாஜகவை வலுப்படுத்துவதில் அவர் அரும்பாடுபட்டார் என்றும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மாஸ்டர் மாதன் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். படுகர் சமுதாயத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான மாஸ்டர் மாதன் தமிழகத்தில் பாஜகவை பலப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே மேட்டுப்பாளையத்தில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டிருந்த மாஸ்டர் மாதனின் உடலுக்கு ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் நேரில் சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மாதனின் குடும்பத்தினருக்கும் அவர்கள் ஆறுதல் கூறினர். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் மற்றும் பல்வேறு கட்சியினரும் மாஸ்டர் மாதனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். விளையாட்டு வீரர்கள் ஆவலுடன் காத்திருந்த 33வது பாரிஸ் ஒலிம்பிக் திருவிழா கண்கவர் நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. முப்பத்தி ஒலிம்பிக் திருவிழா பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக தொடங்கியது.
உலகின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவான ஒலிம்பிக்கில் 206 நாடுகளைச் சேர்ந்த 10,714 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். ஒலிம்பிக் வரலாற்றில் முதல் முறையாக வித்தியாசமான முறையில் விளையாட்டு அரங்கிற்கு வெளியே செயின் நதியில் படகுகளில் விளையாட்டு வீரர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. 85 படகுகளில் 7,500 வீரர்கள் அணிவகுத்து சென்றனர். பாரம்பரிய முறைப்படி கிரீஸ் அணியினரின் படகே முதலில் சென்றது. இந்த அணிவகுப்பில் இந்திய அணிக்கு தலைமையேற்று டேபிள் டென்னிஸ் வீரர் சரத் கமல் மற்றும் ஒலிம்பிக்கில் இருமுறை பதக்கம் வென்றுள்ள பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து ஆகியோர் மூவண்ண தேசிய கொடியை ஏந்திச் சென்றனர். இவர்கள் இருவரும் ஒலிம்பிக்கில் தேசிய கொடியை ஏந்திச் செல்வது இதுவே முதன்முறையாகும். இந்திய பாரம்பரிய உடைகளான குர்தா மற்றும் சேலைகள் அணிந்தபடி இந்திய அணி வீரர்கள் அணிவகுப்பில் பங்கேற்றனர். அணிவகுப்பை தொடர்ந்து தொடக்க விழாவின் நிறைவு நிகழ்ச்சிகள் ஈஃபில் கோபுரத்தின் அருகே உள்ள டொரகடேரா என்ற இடத்தில் தொடங்கின. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாநிலங்களின் கூட்டு முயற்சியுடன் 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவோம். நித்தி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. மத்திய ரிசர்வ் காவல் படையின் உதய தினம். தேசத்தின் பாதுகாப்பில் வீரர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என பிரதமர் புகழாரம். விண்வெளித்துறையில் 8 மாதங்களில் 1000 கோடி ரூபாய் முதலீடு. சென்னையில் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தகவல். சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரின் வளர்ச்சியை உறுதி செய்யும் மத்திய பட்ஜெட். விஜயவாடாவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. நூறு அடியை எட்டியது மேட்டூர் அணையின் நீர்மட்டம். 9 மாவட்டங்களில் வெள்ள பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய ஜல்சக்தித்துறை அறிவுறுத்தல். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் நினைவு தினம் கடைபிடிப்பு. நினைவிடத்தில் ஏராளமானோர் மரியாதை. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி. படகு போட்டி, துப்பாக்கிச் சுடுதல், டென்னிஸ், பேட்மிண்டன் உள்ளிட்டவற்றில் இந்திய வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.